அம்மனுக்கு உகந்த மாதமான ஆடி மாதத்தில் அனைத்து அம்மன் கோவில்களிலும் கூழ் ஊற்றுவது வழக்கமாகும். அந்த வகையில் நெல்லை டவுன் அக்கசாலை விநாயகர் கோவில் தெருவில் வீற்றிருக்கும் விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட அன்னை ஸ்ரீ உச்சினிமாகாளியம்மன் திருக்கோவிலில் ஆடி கடைசி செவ்வாயினை முன்னிட்டு கூழ் ஊற்றும் வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அபிஷேக பால், பானக்காரம் மற்றும் கூழ் பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கூழ் பிரசாதத்தினை வாங்கி சென்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கூழ் கமிட்டி தலைவர் நயினார் லட்சுமணன், கேபிள் டிவி முருகன், விஜய் சிவகுமார், கோவில் அர்ச்சகர் கந்தன் ஆச்சாரியார், சிறப்பு அர்ச்சகர் மாரியப்பன் ஆச்சாரியார் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதகே. ஹர ஹர மகாதேவா. ஸ்ரீ உஜ்ஜயினி மகாகாளி அம்பிகா திருவடிகள் சரணம் சரணம். லோக பரிபாலனம் செய்து கொண்டிருக்கும் நெல்லை ஸ்ரீ பரசமய கோலரிநாத ஆதினத்திற்கு உட்பட்ட ஸ்ரீ அக்கசாலை விநாயகர் தெரு உஜ்ஜயினி விஸ்வகர்ம சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ உஜ்ஜயினி மகாகாளி அம்பிகை திருக்கோவிலிலே கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக கூழூற்றும் வைபவம் நடந்து வருகிறது. இந்த கூழூற்றும் வைபவமானது இந்த ஆடி மாதம் 4வது செவ்வாயாக சொல்லப்பட்ட கடைசி செவ்வாயில் அம்பாளுக்கு கூழூற்றும் வைபவம் சிறப்பாக நடைபெற்று அபிஷேக அலங்காரங்கள், பூஜா திரைவேக அபிஷேகங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றது. கூழூற்றும் வைபவமும் சிறப்பாக நடைபெற்றது. இன்று மாலை மிகச்சரியாக 6 மணி அளவிலே வீதி பொங்கல் விட்டு பெண்கள் வழிபாடு செய்வார்கள். இந்த கோவிலானது கிட்டத்தட்ட 800 வருஷ பழமையான கோவில். இந்த அம்பாள் கன்னித யோகா இருந்து நம்ம எல்லாம் லோக பரிபாலனம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த அம்பிகையை வழிபடுவதற்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது திண்ணம். இந்த அம்பிகையை வழிபட்டு எல்லோரும் சகல சௌபாக்கியங்களும் பெற்றுய இந்த அம்பாளை பிரார்த்திக்கிறோம். ஹர நம பார்வதி பதகே. ஹர மகாதேவா. ஸ்ரீ உஜ்ஜயினி மகாகாளி அம்பிகா திருவடிகள் சரணம் சரணம்.